11வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வித்தியாசமான விதங்களிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை லோக்கோஸ் என்று எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ரேமா என்று வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகளை இந்த காலை வேளையில் பேச கர்த்தர் கிருபை செய்வாயாக. ஆண்டவர் மிகவும் நெருக்கமாக வந்திருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் என்பது நம்முடைய வீட்டின் வாசற்படி. நம்முடைய வீட்டின் வாசற்படி என்பது நம்முடைய இருதயத்தின் அருகிலே வந்து நின்று அவர் நம்மை தட்டுகிறார். ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று தெரியும். எப்படி தெரியும்? எத்தனையோ பேர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். இதில் கதவை தட்டுகிறது யார் என்று எப்படி நமக்கு தெரியும்? என்றைக்குமே ஒரு வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்களுக்கு நெருக்கமான உறவில் இருப்பவர்கள் கதவை தட்டினால், இது கணவன் தட்டுகிறார், இது மகன் தட்டுகிறான், இது வேலைக்காரர்கள் தட்டுகிறார் என்று பகுத்து அறிய அவர்களால் முடியும். ஏனென்றால் தொடர்ச்சியாக அந்த சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு கணவன் தட்டுகிற விதம் தெரியும். டக் 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 என்று தட்டினால் கணவன் டடக் 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 அப்படின்னு தட்டிகிட்டே இருந்தால் அது பையன். டக் டக் அப்படின்னு தட்டிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு திறக்கைனா மறுபடியும் டக் டக் என்று தட்டினால் ஒரு தாழ்மையாக தட்டுகிற ஒரு சத்தம். இது யாருடைய சத்தம்? இது வேலைக்காரருடைய சத்தம். இப்படி இந்த சத்தத்தை வைத்து அந்த வீட்டு ஓனருக்கு தெரியும், அல்லது இந்த வீட்டில் இருக்கிற மனைவிக்கு தெரியும், வந்திருப்பது கணவனா, வந்திருப்பது மகனா, வந்திருப்பது வேலையாட்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். பல நாட்கள் உறவு. இங்கே கதவை தட்டுகிறார் ஒருவர். அவர் சொல்லுகிறார், நான் தட்டுகிற சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அடுத்தது சொல்கிறார், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் கதவை தட்டுகிறார் என்பது நான் எப்படி அறிந்து கொள்வது? ஆண்டவர் கதவை தட்டுகிறார் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? முந்தின வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவர் கதவை தட்டுகிறார் என்பதை முந்தின வசனம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். பொதுவாக பிசாசு நமக்கு வைத்திருக்கிற ஒரு மனப்பாங்கு என்னவென்றால், எந்த போதகன், எந்த ஊழியன் திருச்சபையிலே விசுவாசிகளை கடிந்து கொண்டு சிட்சித்து போதிக்கிறானோ அவனை வெறுக்கத்தக்கதான ஒரு மனப்பான்மையை பிசாசு விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கிறார். பாஸ்டர் என்னை குத்துகிறார், பாஸ்டர் என்னை திட்டுகிறார், பாஸ்டர் என்னை அவமானப்படுத்துகிறார், பாஸ்டர் என்னத்தான் பேசுகிறார், நேரம் பார்த்து அவர் என்னை வந்து கழுவி ஊத்துறார் அப்படின்லாம் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையை பிசாசு இந்த நாட்களிலே விசுவாசிகள் இடத்துல வைக்கிறார். இதை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், உன்னை வந்து ஐஸ்வர்யவனாக்க போகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னோடு பேசினார். இப்போ வந்து பேசுகிறது பாஸ்டர் அல்ல, இப்போ பேசுகிறது யார்? ஆண்டவர். ஆனால் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டி கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் மூலமாய் வருமானால் விசுவாசிகளுடைய மனப்பாங்கு என்ன சொல்கிறது? பாஸ்டர் பேசுகிறார். ஆனால் ஆசீர்வாதமான வார்த்தை வந்தால் ஆவியானவர் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். நாம் என்றைக்குமே எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால், நம்முடைய இருதயத்துக்கு பிரியமான, நம்முடைய செவிக்கு பிரியமான வார்த்தைகளை கேட்டு நாம் பழக்கப்பட்டு விட்டோம். எந்த ஆசிரியருடைய பீரியடு நமக்கு படிக்கும்போது பிடித்திருக்கும் என்றால், ஒரு மக்கு பிளாஸ்திரியாக படிக்க விருப்பமில்லாத மாணவனுக்கு கண்டிப்பாக வீட்டு பாடங்களை எழுதி வர சொல்லி கண்டிப்பாக பாடம் நடத்துகிற ஆசிரியருடைய வகுப்பு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஆசிரியர் வடையும் பஜ்ஜியும் டீயும் சாப்பிட்டு விட்டு காதை நோண்டி கொண்டு கொட்டாய் விட்டு கொண்டு தூங்கி கொண்டு யாரோ ஒரு மாணவனை படிக்க சொல்லி கொண்டு அவர் வாட்டுக்கு வந்துட்டு போவாரோ, எப்படா அந்த ஆசிரியர் பீரியட் வரும், அவர் வந்து விட்டால் அந்த அவனுக்கு ஒரே சந்தோஷம், அந்த வகுப்பறையில் அவன் மிகுந்த மகிழ்ச்சி. என்றைக்குமே கண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வகுப்பறையிலே இருக்கிற வரைக்கும் அந்த மாணவனால் பாராட்டப்படுவதில்லை. ஆனால் கண்டிக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள், கண்டிக்கக்கூடிய ஆசிரியர்கள், சிட்சிக்கக்கூடிய ஆசிரியர்கள்
பல காலங்கள் கழிந்து இவன் கெட்டு போனாலும் அந்த ஆசிரியரை பாராட்டுவான், இவன் நன்றாக இருந்தாலும் அந்த ஆசாரியர் பாராட்டுவான். ஏனென்றால் இன்றைக்கு நான் நன்றாக இருப்பதற்கு அவர் என்னை கடிந்து கொண்டது தான் காரணம், என்னை கண்டிப்பாக அடித்து படிக்க வைத்தது தான் காரணம் என்று சொல்லுவான். கெட்டு போனாலும் என்ன சொல்லுவான், அவர் என்னை அன்றைக்கு கண்டித்தார், புத்தி சொன்னார், நான் கேட்கவில்லை, இன்றைக்கோ ஐயோ இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். உலகம் பொதுவாக நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், மாணவர்கள் ஆசிரியருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். உலக மக்கள் சட்டங்களை மீறுவதில் தான் அவர்களுக்கு த்ரில்லிங்காக இருக்கிறது. ஒன்வே போர்டு இதில் வரக்கூடாது என்றால் அந்த ஒன்வேல போய் குறுக்கில் போய் டக்குன்னு கடைக்கு போகிறது தான் ரொம்ப சந்தோஷம். போலீஸ்காரன் இருக்கிறானா என்று பார்த்துவிட்டு படக்கென்று போவது. ஹெல்மெட் உங்கள் பாதுகாப்புக்காக அணியுங்கள் என்று சொன்னால் ஹெல்மெட்டை போலீஸ்காரரை கண்டவுடனே எடுத்து மாட்டிக்கொள்வது, அந்த செக் போஸ்ட் தானோடனே ஹெல்மெட்டை கழட்டி விடுறது. இந்த கீழ்ப்படியாமையின் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை கண்டிக்கிற, நம்மை ஒழுங்குபடுத்துகிற, நம்மை கட்டியெழுப்ப விரும்புகிற தேவனுடைய திட்டங்களுக்கும் ஒழுங்குகளுக்கும் நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. எனக்கு எப்போதுமே ஒழுங்கு ரொம்ப பிடிக்கும், சுத்தம் ரொம்ப பிடிக்கும், பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பும் அதே போல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் என் குடும்பத்தார் நினைப்பார்கள், ஏண்டா இவன் கத்துறான். என் மனைவி சில நேரங்களிலே சொல்வார்கள், டக்குன்னு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுவாங்க. சில காரியங்களை நான் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் கண்டிப்பேனானால் உடனே போயிடு, வேலையை பார், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு என்னுடைய ப்ரெசன்ஸை விட்டு அவங்க வெளியே போக விரும்புவார்கள். என் குடும்பத்தார் பொதுவாக அப்படி விரும்புவார்கள். ஏனென்றால் நம்முடைய இருதயம் இயல்பாக, நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா ஒழுங்கை விரும்புமானால் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது நம்மிடத்தில் இருக்கும். தேவன் பேசணும்னு நம்ம கேட்குறோம், ஆனால் அதை கணவன் மூலியமாக பேசுகிறார், ஊழியன் மூலியமாய் பேசுகிறார், அல்லது உபாத்திரிகள் மூலியமாய் பேசுகிறார், அல்லது அதிகாரிகள் மூலியமாய் பேசுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமில்லை. ஆண்டவர் எப்படி பேச வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்? அவரை நம்மை புகழ வேண்டும், உத்தமையே, பரிசுத்தவாட்டியே, புறாவே, கற்புள்ளவளே என்று நம்மை பாராட்ட வேண்டும். அது நம்ம காதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உன் ஜெபக்குறிவை நமக்கு சுட்டி காட்டினால், நம்முடைய ஒழுங்கினத்தை சுட்டி காட்டினால், நம்முடைய பேதமையை சுட்டி காட்டினால், நம்முடைய பைத்தியக்காரத்தனத்தை சுட்டி காட்டினால் அது நமக்கு விருப்பமாக இருப்பதில்லை. எப்போதுமே நாம் புகழப்பட விரும்புகிறோம். இது யாருடைய ஆவி தெரியுமா? லூசிஃபர் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர். ஒளியின் வேஷம் தரித்து கொண்டிருக்கிற சாத்தான் உடைய ஆவியினுடைய இயல்பு என்னவென்றால் அவன் எப்பொழுதும் புகழ்ச்சியை விரும்புகிறவன், எப்போதும் உயர்வையை விரும்புகிறவன். தேவன் ஒருவரை தவிர பர்ஃபெக்டானவர்கள் யாரும் இல்லை. ஆகவே எல்லா துதிக்கும் புகழ்ச்சியும் கனத்துக்கும் பாத்திரவான் யாரென்றால் ஆண்டவர் மாத்திரமே. சரீரத்திலே வாழ்கின்ற நாம் குறைவுள்ள மக்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை நோக்கி அனுப்புகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நம்ம மனதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட 1ஆம் தேதி நாள், இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உயர்த்துவேன், உன் துக்கத்தை பார்த்தேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், பயப்படாதே, திகையாதே என்றெல்லாம் சொல்லியிருப்போம் என்றால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்குமானால் நாம் நினைத்துக் கொள்வோம். இந்த வசனத்தை கேட்குறவங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் இந்த கணித்து கொள்கிற வார்த்தை கேட்டால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்பில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்? அவர்களுக்கு இந்த வார்த்தை பிடித்தமானதாக இருக்காது. 1ஆம் தேதி வாக்குத்தத்தை சொல்கிறக்கு இவன் என்னென்னமோ சொல்கிறானே. இன்றைக்கி பேசப்படுகிறது வாக்குத்தத்தம் தான். அது முடிவு புரிந்து கேட்டால் தான் தெரியும் எது வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்று. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதலுக்கு செவியை சாய்க்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம், இந்த கடிந்து கொள்ளுதல் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு டைட்டில் அவர் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொள்கிறேன், நான் நேசிக்காவிட்டால் உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிற வேத பகுதி நீங்கள் எடுத்து படிப்பீர்களானால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கர்த்தர் எவனிடத்தில், 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது, நான் சொல்லுகிறேன், அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகிறதில்ல, கோபம் கொள்ளாதே. என்ன பண்ணாதே? கோபம் கொள்ளாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனை. அப்படியான தேவன் என்னை தள்ளிவிடவில்லை, அவர் என்னை சேர்த்து கொள்கிறார். எதற்காக என்னை கடிந்து கொள்கிறார்? அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னோடு உறவாடுகிறார். எதற்காக என்னை தண்டிக்கிறார்? என்னோடு உறவாடும்படியாய் தகப்பன் மகன் என்கிற உறவு எனக்கும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக அவர் என்னை தண்டிக்கிறார்.
அப்போ கடிந்து கொள்கிறார் என்னை நேசிக்கிறபடினாலே, என்னை தண்டிக்கிறார் என்னோடு உறவாடும்படியாக. அடுத்தது சொல்கிறார், நீங்கள் சிட்சியை சைக்கிளாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக என்னை நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டா? நம்முடைய பிள்ளைகளை நாம் சிட்சிக்காமல் வளர்க்கிறோமா? அடிக்கடி பிள்ளைகளை நான் கண்டிக்கும் போது குடும்பமாக சேர்ந்து எங்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஐயோ பாவம், இவனை ஏன் திட்டுறீங்க, இவளை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து கொண்டு என்னிடத்தில் சண்டைக்கு வருவாங்க. நான் எதை பார்க்கிறேன், 10 வருடங்கள் கழித்து இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், 5 ஆண்டுகள் கழித்து இவளுடைய வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட வேண்டும். இந்த சிறிய ஒழுங்கினம் விதையை போல இருக்கலாம், ஆனால் இதை வளரவிட்டால் ஆலமரமாக நிற்கும். அப்போ இவன் துன்மார்க்கனாய் போய்விடுவான், இவள் துன்மார்க்கமாய் போய்விடுவான். ஆகவே விதையாக இருக்கும் போதே, முளைக்கும் போதே அதை பிடுங்கி விட வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் இதை சப்போர்ட் பண்ணுறதாக நினைத்து, அன்பு கூறுவதாக நினைத்து, தவறு செய்கிற பிள்ளையை கண்டிக்க விடாமல் தடை செய்கிற மக்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரனாக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் என்னை கண்டிக்கவில்லை என்றால். சபையில் கூட நான் யாருக்காக பிரசங்கிக்கிறேன் தெரியுங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், கீழ்ப்படியாதவர்களுக்கும் என்னை எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் அல்லது விரும்பாதவர்களுக்கும் நான் பிரசங்கிப்பதே கிடையாது. ஒவ்வொரு பற்றி எனக்கு தெரியும். ஆனால் யாரையெல்லாம் என் மனசுக்குள்ளே நேசிக்கிறேனோ அவர்களுக்காகத்தான் நான் பிரசங்கிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன்னா, நெகட்டிவ் பீப்புளுக்காக நிறைய மெசேஜ் எடுப்பேன். சபையில் எதிராக கிரியை செய்கிற வசனத்துக்கோ, எனக்கு எதிராகவோ, ஊழியங்களுக்கு எதிராகவோ கிரியை செய்கிற பிள்ளைகளுக்காக பிரசங்கித்தேன். கர்த்தர் சொன்னார், நீ இந்த மாதிரி முரட்டாட்டமுள்ள மக்களுக்காகவே நீ பிரசங்கித்தால் பயிராய் எழும்பக்கூடிய என் பிள்ளைகளை நீ இழப்பாய். நீ என் பிள்ளைகளை வளர்க்க நீ முயற்சி செய், கலைகளாக இருக்கிறவர்களுக்காக கவலைப்படாதே. அப்போ அதிலிருந்து என் பிரசங்கத்தை மாற்றிக்கொண்டேன். கர்த்தர் சொல்லுகிறபடி நான் கலைகளுக்காக கலைக்கொல்லியை தெளிக்காமல் நான் பயிர்களுக்கு உரம் போட ஆரம்பித்தேன். நீ தொடர்ந்து பூச்சி மருந்தே அடிச்சிட்டு இருக்க, கலைக்கொல்லியே போட்டுட்டு இருக்க, பயிர் சுருங்குகிறது என்று கர்த்தர் சொன்னார். அப்போ நான் சிக்ஷிக்கிற ஒரு பிரசங்கமோ, கடிந்து கொள்கிற பிரசங்கமோ நான் செய்கிறேன் என்றால் கர்த்தர் நேசிக்கிற அல்லது நான் நேசிக்கிற மக்களுக்காக செய்யப்படுகிறது என்று அர்த்தம். அதில் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 11ஆம் வசனம் சொல்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆனால் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானமான பலனை தரும். ஏனென்றால் 2 காரியங்களுக்காக கர்த்தர் சிட்சிக்கிறார். 14ஆம் வசனம், சமாதானமாக எல்லாரோடு இருக்கும்படி கர்த்தர் சிட்சிக்கிறார், இன்னொன்று பரிசுத்தமாய் வாழும்படி சிட்சிக்கிறார். இந்த சிட்சை இதுக்குள்ள தான் அடங்கும். ஒன்று பரிசுத்தத்துக்காக, இன்னொன்று எல்லாரோடையும் நம்ம சமாதானமாய் வாழ்வதற்காக கர்த்தர் சிட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லவோதிக்கேய சபைக்கு ஏன் இதை குறித்து சொல்கிறார்? இந்த லவோதிக்கேய சபை எப்படிப்பட்டது என்றால், தேவன் எதை விரும்பினாரோ, தேவன் என்ன மாற்றங்கள் என்ன ஆசீர்வாதங்களுக்கு அவருக்கு வர வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த ஆசீர்வாதங்களும் மாற்றங்களும் அவரிடத்தில் இல்லை. மாறாக அவர்கள் உலக ஆசீர்வாதங்களையே தங்களுக்கு முன்பதாக வைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த உலக ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு முன்பதாக வைத்தது என்ன? அவங்க சொல்லுகிறார்கள், நான் ஐஸ்வர்யவான், நான் நிர்வாணி, நான் நல்லா உடுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், 17ஆம் வசனத்தில், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமே இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே விசுவாசிகள், ஊழியர்கள் 2 பேரும் கெட்டு போயிருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், திரளான ஐஸ்வர்யம், பணம், வசதி இவைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தேவனுடைய உறவில் இருக்கிறதாக, தேவனுடைய பரிசுத்தத்தில் இருக்கிறதாக, தேவனுடைய தயவில் இருக்கிறதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையல்ல. யோபு தரைமட்டமாக்கப்பட்ட போதிலும் அவன் தேவனோடு உறவாடினான். லாசரு அங்கே பொறுக்கி தின்கிற ஒரு பிச்சைக்காரனாக அவன் காணப்பட்ட போதிலும் அவன் ஐஸ்வர்யவானுடைய மடியில் வாழ்ந்தான். இன்னைக்கு நம்மை தூண்டுகிற அசுத்தாவி என்ன? நம்முடைய ஐஸ்வர்யத்தை, நம்முடைய சம்பளத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய அதிகாரத்தை, நம்முடைய அழகை, நம்முடைய அந்தஸ்தை முன்வைத்து கொண்டு கர்த்தருக்குள் நம்மை நன்றாய் இருப்பது போல நினைக்க வைக்கிற ஆபிரகாம் அத்தியலை தைத்து ஆதாம் தன் அத்தியலைகளை தைத்து தன்னை நிர்வாணத்தை மூடிக்கொண்டது போல இன்னைக்கு உலக ஐஸ்வர்யத்தை கொண்டு தன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார். அதனால தான் இந்த ஊழியக்காரங்க கனடால வீடு வேணும், ஜெட்டு வேணும், கப்பல் வேணும், கார் வேணும்னு இன்னைக்கு ஐஸ்வர்யத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். மேடைகளிலும் டிவிகளிலும் வேணாலும் அவங்க இருக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தருடைய சாம்ராஜ்யத்தில் இருக்க முடியாது. அப்படியானால் ஆண்டு இங்கே சொல்கிறது என்ன? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக்கொள்ள வெண்வஸ்திரம்,
உன் பார்வை அடையும்படி கண்களுக்கு களிக்கும். 3 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, நீ ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும். இரண்டாவது, நீ ரட்சிப்பு பரிசுத்தம் என்ற வஸ்திரங்கள், உனக்கு நீதி என்ற வஸ்திரங்கள் உனக்கு வேண்டும். மூன்றாவதாக, உனக்கு என்னை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்கள், பிரகாசிக்கப்பட்ட மனக்கண்கள் உனக்கு தேவை. உபதேசத்தினாலும் வசனத்தினாலும் சுவிசேஷத்தினாலும் பிரகாசிக்கிற ஒரு மனக்கண்கள், தரிசனமுள்ள ஒரு பார்வை உனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்றால் 19ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தையை சொல்கிறார். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புது. பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், நான் மனம் திரும்ப வேண்டுமா? ஆம் அன்பரே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். பாஸ்டர், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், நான் மனம் திரும்ப வேண்டுமா? ஆம் அன்பரே, நான் மனம் திரும்ப வேண்டும். பாஸ்டர், நான் ராபோதன பந்தியாளரை பங்கெடுத்து 10 அல்லது 20 அல்லது 30 அல்லது 40 வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன், நான் மனம் திரும்ப வேண்டுமா? ஆம் அன்பரே, நான் மனம் திரும்ப வேண்டும். ஆனால் எதுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி, கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியும்படி நான் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சங்கீதம் 29 சொல்கிறது. அங்கே கர்த்தருடைய சத்தத்துக்காகவே ஒரு அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் துணிக்கிறது. 4ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. 5ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. 6ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் கண்டுகுட்டிகளைப் போல லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமுறை குட்டிகளைப் போல துள்ளப்படுகிறது. 7ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பதுக்கும். 8ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும், அவருடைய ஆழத்தில் உள்ள யாவருடைய கிரிகளை பிரஸ்தாபிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் கண்மலையை பெயர்க்கும், அவருடைய வார்த்தை கண்மலையை பெயர்க்கும், சம்மட்டியை போல் இருக்கிறது என்று தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய செவிக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே மனம் திரும்பினவர்கள். இன்றைக்கு நான் எதிலே மனம் திரும்ப வேண்டும்? ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறதிலே நான் மனம் திரும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறோம், வாசிக்கிறோம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தட்டும் சத்தம் கேட்கிறவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்ம இடத்துல உண்டா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் செவி கொடுத்து சேருதலும் உத்தமம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5:29 பேதுரு சொல்கிறார், அவனை கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள், திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதை குறித்து மிரட்டி யார்கிட்ட சொல்லக்கூடாது என்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், மனுஷனுக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? மனுஷனுக்கு அல்ல, நாங்கள் தேவனுக்கே கீழ்ப்படிவோம் என்று பக்தி வைராக்கியத்தோடு சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கதவை திறத்தல் என்பது கீழ்ப்படுதல் என்ற அர்த்தம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற மனிதன் எவனோ அவனுடைய இருதயத்திலே கர்த்தர் பிரவேசிப்பார், அவன் கொடுக்கிறதே அவர் புசிப்பார். அந்த புசித்தல் என்பது எதை குறிக்கிறது என்றால், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனம்னு சொல்கிறார். அப்படியானால் நாம கொடுக்கிற போஜனத்தை புசிக்கிறார் என்றால் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய செயலாயிருக்கிற கதவை, தன் இருதய கதவை திறக்கிறானோ, இரிய வாசல்களை திறக்கிறானோ, அவனிடத்தில் பிரவேசித்து அவன் வேண்டிக் கொள்கிற காரியத்தை, அவன் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அதனால் வேதம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆபிரகாம் நீதிமானா இருந்தான், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நாம் வஞ்சிக்கப்பட இடம் கொடுக்க வேண்டாம். எந்த ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படுதலின் விளைவாகவே நமக்கு கொடுக்கப்படுகிற என்கிற சத்தியத்தை நாம் மறந்து போக வேண்டாம். கீழ்ப்படுதல் என்பது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சேர்ந்து நாம் கிரியை செய்வதே கீழ்ப்படுதலாக இருக்கிறது. இந்த கீழ்ப்படுதலுக்கு முதலாவது தேவை, அது விசுவாசியானாலும் சரி, அவிசுவாசியானாலும் சரி, பின்மாற்றக்காரனாலும் சரி, பரிசுத்தமானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, அவர்களுக்கு மனம் திரும்புதல் தேவையாக இருக்கிறது.
கீழ்ப்படியாமல் போன நாட்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். கீழ்ப்படியாமல் போன தூரங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்முடைய மன விருப்பங்களை, வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆபிரகாமுடைய மன விருப்பத்தின்படி இஸ்மவேல் தேவ சித்தத்தில் இல்லாவிட்டாலும் அவனையும் உன் விண்ணப்பத்தை கேட்டு அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். லோத்தை அழிக்க வேண்டியிருந்தாலும் ஆபிரகாமை நினைத்து லோத்தை அழிக்காமல் விடுகிறார். காரணம், அவர்கள் அழிவுக்கு நேராக, நியாயத்தீர்ப்புக்கு நேராக ஏதுவானவர்களாக இருந்தாலும், தேவ திட்டத்தில் இல்லாதவர்களாக இருந்தாலும், இந்த நீதிமான் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறபடியால் அவனுடைய சத்தத்துக்கு, அவனுடைய வேண்டுதலுக்கு அவர் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுகிறார். அடுத்ததாக சொல்கிறார், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்படியானால் என்ன? என் சத்தத்தை கேட்டதுனால அவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன். அவனுடைய சத்தத்தை நான் கேட்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் என்ன செய்வேன்? அவனுக்கு செய்வேன். வாசிக்கலாம். எபேசியரும் மத்திய 7ஆம் அதிகாரம் 7-11 வசனத்தை படிக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். உங்களிடத்தில் எவனாக தன் மகனிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதலாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு நன்மையானலை கொடுப்பது, தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஒப்பான ஒரு வசனம் எபேசியர் 3:20 எபேசியர் 3:20 படிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. வேண்டிக் கொள்ளுதல், விரும்புதல் என்பது நாம் அவரை தட்டுகிறோம். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இப்போ கேட்கிற நம்முடைய சத்தம், தேடுகிற நம்முடைய பிரயாசம், தட்டுகிற நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். கேட்கிறவர் நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும், அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக அவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அப்படி நான் என்ன? நான் தருகிற போஜனத்தை அவன் புசிப்பான். நான் வெறுங்கையா உன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டல, வெறுங்கையாய் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி என்று சொல்லவில்லை. நான் உனக்கு கற்பனைகளை கொடுப்பேனானால், கட்டளைகளை கொடுப்பேனானால், ஆண்டவர் சொல்கிறார் உபாகமம் 28 இந்த கட்டளைகளை கைக்கொள்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வரும். ஒரு பேக்கேஜோட ஆண்டவர் வர்றார், ஒரு கிஃப்டோட வர்றார். நிறைய பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருகிறார். நம்ம வீட்டுக்கு வரும்போது நாம் அவருக்கு கொடுக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர் வெறுங்கையை வரவில்லை, அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களோடு வருகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நாமும் கேட்கிற வார்த்தைகளுக்காக தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் கொடுக்கிறார். சாலமோன் கேட்டதை கொடுத்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. யோபு 22:21 வாசிக்கிறோம், நீ சர்வவல்லவரோடு பழகி சமாதானமாயிரும், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது உமக்கு நன்மை வரும் என்று சொல்கிறார். 22ஆம் வசனத்திலே அவருடைய வாயிலிருந்து பிறக்கும் வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் சொல்கிறார். வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். உள்ளத்தில் வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. 23ஆம் வசனத்தில் நீர் சர்வவல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவார். அது 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது பொன்னை ஆட்டுக்கற்களை போல பொன் வெளியெல்லாம் உன் வீட்டில் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். நீ கேட்ட உடனே அவர் கூப்பிடுறதுக்கு இறங்கி அவர் உருக்கமாக பதில் செய்வார். அது மாத்திரமல்ல, பாவம் செஞ்சவன் உன் வீட்டில் இருந்தால் கூட உன் நீதியினால் அவன் தப்பி போவான் என்று சொல்கிறார். அதுதான் ஹைலைட். குறைவுள்ள ஒரு மனிதன் கூட நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற நிமித்தம் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன், ஆகவே நான் உன்னோடு பேசும்போது உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டி கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். நான் உன்னோடு உறவாடுகிறேன், ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். என் பிள்ளையாக நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். உன்னை வேசி பிள்ளையாக நான் தள்ளிவிடவில்லை. எந்த தகப்பன் தன் பிள்ளையை அதிகமாக கண்டிக்கிறான் என்றால், எந்த தகப்பன் தன் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, தன் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், தன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது நினைக்கிறானோ அவனை சீர்படுத்துகிறான். இதுதான் உண்மை. எவ்வளவு கடிந்து கொள்ளுதும் சிற்சிகளும் வருகிறதோ அது அதிகமான அன்பையும் அதிகமான தேவ கிருபையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது, தேவ உறவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது.
தேவனோடு அப்படி உறவாடுகிற பிள்ளைகளுக்கு ஏராளம் தாராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த காலை வழியில் கர்த்தர் சொல்கிறார், என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்க நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இருந்தால் நான் உனக்குள் பிரவேசித்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், நீயும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவாய். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமான பிதாவே, நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விஷயமாக தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த காலை வழியில் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக வந்தோம். இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, வெறுமையான ஆண்டவரை கடமைக்காக இருதயத்தை பிரியப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லாமல் ஆண்டவரை எங்கள் இருதயத்தை சீர்படுத்தி இன்னும் உடைய அன்பிலே வளர, இன்னும் உடைய உறவிலே வளர, இன்னும் நாங்கள் கட்டப்பட, இன்னும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து தயவு வைத்து எங்களை நடத்தும் உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜாவே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜாவே. இந்த காலை வழியில் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர் என்கிற சத்தியத்துக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை தாரும். கீழ்ப்படியாமல் போன எல்லா காரியங்களிலிருந்து நாங்கள் பூரணமாய் மனம் திரும்பி ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, பொறுமையாக இருப்பதற்கு, அன்பாக இருப்பதற்கு, தாழ்மையாக இருப்பதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு, எங்களிலும் பிறரை மேன்மையாக எண்ணுவதற்கு, எல்லாரோடும் சமாதானமாக இருப்பதற்கு, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, பரிசுத்தவான்கள் குறைவில் அவர்களை தாங்குவதற்கு, உண்மையுள்ளவர்களாய் உமக்கு முன்பாக நிற்பதற்கு, நல்லொழுக்கமுள்ளவர்களாய் இருப்பதற்கு, கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் இருப்பதற்கு, தெய்வ பயத்தோடு கர்த்தாவை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்களாக, பொல்லாப்பு செய்யாதவர்களாக, உத்தமவர்களாக, நீதிமான்களாக, இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக, ஆவியின் கனியுள்ளவர்களாக, சந்தேகப்படாமல் உம்மை விசுவாசித்து அவளை பாரங்களை மீது வைத்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருந்து பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து வைக்கிற தேவனிடத்தில் நாங்கள் தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர்களாக கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை தந்து எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கைகளையும் ஆசீர்வதியும், அதிசயத்தை செய்யும், வனாந்திரத்தை ஏதேனை மாற்றும், அவாந்திர வெளியில் உம்முடைய ஆறுகள் ஓடுவதாக, உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுவதாக, மலைகள் விலகினாலும், மலைகள் நடுசவத்தில் சாய்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய உடன்படிக்கையும் மாறாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே அன்றைய உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை எங்களுக்கு நிலைநிற்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிற இந்த காலையில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையின் தயவு விளங்கப்படும். ஒவ்வொரு நாளும் அது உம்முடைய நாளாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய உறவிலே, உம்முடைய அன்பிலே எங்களை காத்துக்கொள்வீராக. எங்கள் குடும்பத்தை சீராய் சரியாய் நடத்த ஞானத்தை தருவீராக, கிருபைகளை தருவீராக, எங்கள் தேவைகளை சந்திப்பீராக, மீதம் எடுக்கக்கூடிய கர்த்தாவே கிருபைகளை தருவீராக. எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக, எங்கள் எல்லைகள் சமாதானம் உடையவர்களாக இருப்பதாக, எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், எங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்பம் தண்ணீர் ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்குவரவை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கண்களை கண்ணிற்கும், எங்கள் காலை இடலுக்கும் தப்பிப்பீராக. தேவனுடைய ரகசிய செயல் எங்கள் கூடாரத்தில் மேல் இருப்பதாக. நீர் எங்கள் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி நாங்கள் கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. தேவனுக்கு பிரிய, மனுஷனுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாத கிருபைகளை தந்து எங்களை நடத்துவீராக. உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இங்கு வந்தவர்கள் வராமல் தடைப்பட்ட மக்களை அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வரும் நாட்களில் எழுச்சியோடு எழுப்புகிறோம். உம்மை ஆராதிக்க உமக்கு முன்பாக உண்மையாக வாழ உதவி செய்யும். கிருபை தந்து வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இரட்சகரும் கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்புடைய எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அன்பினைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமாக அந்த மனைவரோடும் உலகமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.